அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய உம்ரா பயணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதோட கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட அனைவரின் உம்ராவையும் அல்லாஹ் கபூல் செய்யணும். அனைத்து உம்மத்துக்குமே இந்த வாய்ப்பு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும்னு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நான் என்னென்ன திங்ஸ்லாம் பேக் பண்ணி கொண்டு போனேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஃப்யூச்சரில் உம்ரா போகிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஷாம்பூ இதெல்லாம் பாட்டிலில் வாங்க விருப்பமாக இருந்ததுன்னா நல்லா டேப் போட்டு சீல் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போங்க. இந்த சிசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் உம்ரா பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் சிசர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த டேப்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கவரில் வச்சுருக்கேன். வாமிட் டேப்லெட், ஃபீவர் டேப்லெட் எல்லாமே எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தஸ்பீ ஓதுறவங்க தஸ்பீ எடுத்துக்கலாம். கையில் தான் படிக்கிறேன்னு சொல்கிறவங்க தஸ்பீயை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முசல்லா, இது ப்ரேயர் மேட். இது நம்ம எங்கே போகணுன்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 செட்டு போல் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5-6 புர்ஹா எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா தலைக்கு போடுற கேப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்னாஸ் ஒரு 5 மக்னாஸ் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் உமன் பேக்கிங் வீடியோ. இதெல்லாம் பெண்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக வீடியோ எடுக்காதது வெயிட் பேலன்ஸ் எடுத்துகிட்டு போனேன், அப்புறம் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் என்னென்ன பொருளை எடுத்துகிட்டு போகணுன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான், என்னோடய பொட்டி நான் பேக் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன பொருள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது ஒரு சின்ன டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே போயிருந்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக ஃபஸ்ட்டாக உம்ரா போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் நான் நெயில் கட்டரு, சிசர் அதெல்லாம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வைக்காதீங்க. நீங்கள் துணி பேக் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேயே துணிங்க உள்ளே வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். ஏர்போர்ட் உள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே போர்டிங் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போக எங்களுக்கு எப்படியோ 3 hours 4 hours ஆகிடுச்சு. மிட் நைட்னால் நாங்கள் ஃப்ளைட் ஏறினோம். அல்ஹம்துலில்லாஹ் ஜித்தாக்கு ரீச் ஆக போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜித்தா ஏர்போர்ட்.
கிங் அப்துல் அசீஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கூட சொல்லுவாங்க இதுக்கு. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா கனெக்டட் ஃப்ளைட் தான். சென்னை டு ஜித்தா, ஜித்தா டு மக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 hours வெயிட்டிங் போட்டாங்க எங்களுக்கு. இங்கேயே வந்து எஹ்ராம் துணியில் நாங்கள் கட்டிட்டு நாங்கள் வந்து மக்கா போகிறதுக்கு ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அங்கேருந்து வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் தல்பியா ஓதிக்கிட்டே போனோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து ஹரம்க்கு ரீச் ஆக போகிறோம். உங்களுக்கு போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்னால் ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்க முடியல. நாங்கள் போன அன்றைக்கே வந்து ஒரு உம்ரா முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். காண கண் கோடி வேண்டும் சொல்லுவாங்க காபாவை பார்க்குறதுக்கு. காண கண் கோடி இருந்தாலும் பத்தாது, அந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கலாம். இங்கே வந்து 7 தடவை தவாப் செய்யணும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஜம்சம் தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து 3 தவாஃப் பண்ணிவிட்டு கூட போய் ஜம்சம் தண்ணி குடிக்கலாம், 1 தவாஃப் பண்ணிவிட்டு கூட போய் ஜம்சம் தண்ணி குடிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா சஃபா மலை. இந்த 2 குன்றுகளுக்கு இடையில தான் வந்து நம்மளோட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாலைவனத்தில் விட்டுட்டு போகிறாங்க. அந்த குழந்தை தண்ணிக்காக ஏங்கும்போது இந்த சஃபா மர்வான்ற 2 மலை குன்றுகளுக்கு இடையில் வந்து 7 தடவை இந்த தண்ணியை தேடி அவங்க போயிருக்காங்க. அதை நினைவு கூறும் விதமாக வந்து நம்ம வந்து இதை 7 தடவை சுற்றுறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு தான் சஃபா ஸ்டார்ட் ஆகும், அந்த சைடு வந்து மர்வா முடியும். வரலாறு மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து அற்புதமான ஜம்சம் தண்ணி கிடச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஷா மஸ்ஜித். மக்காலேருந்து நாங்கள் வந்து ஐஷா மஸ்ஜித் போகணுன்னா டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். இதோட என்ட்ரன்ஸ் இது தான். எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு உம்ராக்குமே வந்து குளிச்சுட்டு நியத் செஞ்சுட்டு நான் 2வது உம்ரா செய்கிறதுக்கு போகிறாங்க. ஒரு சில பேர் தாயிஃபில் போய் அங்கேருந்து எஹ்ராம் கட்டிட்டு போய் உம்ரா செய்கிறாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பம். நாங்கள் இப்படி தான் செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் இது வந்து உம்ரா போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருக்கும். அங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே வந்து 2 ரக்காத் தொழுகை தொழுதுட்டு தான் நாங்கள் வந்து 2வது உம்ரா செய்கிறதுக்கு நாங்கள் போனோம். இதுதான் வந்து மக்காவோட என்ட்ரன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கேட் 3 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் கேட் 3 தான் வச்சுக்கிட்டோம் அடையாளமாக. இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும். ஏற்கனவே உம்ரா போயிட்டு வந்தவங்களுக்கு இது புரியும். இனிமேல் போகிறவங்களுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட உம்ரா 2வது உம்ராவும் நாங்கள் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து உம்ரா செய்ய நசீபாக்கணும்னு நான் துவா கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய இடங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு உம்ராவாத் போய் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். காபாவை தொடுறதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ராவல்ஸ்லேயே வந்து மியூசியம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க.
இந்த இடத்துல வந்து காபா எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபுல்லாக பழங்காலத்து பொருள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது காபாவோட பழைய டோர் சாவி. இதுவும் நாங்கள் அங்கே பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இது கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காபாவோட டோரோட லாக். இது வந்து மக்கால பதிக்கப்பட்டிருக்க ஹஜ்ருல் அஸ்வத் கல்லோட அவுட்டரில் இருக்கிற அந்த வளைய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இது பழையது. இது வந்து புதுசாக இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிருக்காங்க. இந்த புனித ரமலான் மாதத்தில் வந்து உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு 2 நன்மை இருக்குது. அது என்னென்னா, ஹஜ்ஜு செய்கிற நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜு செய்கிற மாதிரி இல்லை, ஹஜ்ஜு செய்கிற நன்மை வந்து அல்லாஹ் கொடுப்பாங்க இந்த ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யும்போது. அதே போல் வந்து நம்ம ரசுல்லா கூட உம்ரா செஞ்ச நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் அந்த ரமலானில் வந்து உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கணும்னு துஆ கேட்டுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் மக்கா ஜியாரலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து மதீனா கிளம்பிட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேரிச்சப்பழம் தோட்டம் போயிருந்தோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈச்ச மரம் தான் இருந்தது. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் நாங்கள் வந்து நிறைய இடம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கூபா மஸ்ஜித். நம்மளோட இஸ்லாத்தில் முதல் கட்டின மஸ்ஜித் இது தான் கூபா மஸ்ஜித். ஃபஸ்ட்டு மஸ்ஜித் இன் இஸ்லாம். இது உள்ள போய் வந்து ஒரு 2 ரக்காத் தொழுகை தொழுதா வந்து உம்ரா செய்யக்கூடிய நன்மை எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுவும் நாங்கள் தொழுது முடிச்சிட்டு இதுதான் மஸ்ஜிதோட உள்ள இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மதீனாவில் இருக்க உஹது மலை. உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 70 சஹாபாக்கள் ஷஹீதான இடம் இது. இதையும் நாங்கள் பார்த்துட்டு சலாம் சொல்லிவிட்டு ஒரு துவா ஓதிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் வந்து மஸ்ஜித் அன் நபவியோட என்ட்ரன்ஸ். எங்களுக்கு வந்து 3
இருந்தது. அல்லாஹ் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் மதீனா ஜியாராலாம் முடிஞ்சிச்சு நல்லபடியாக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதீனா ஏர்போர்ட். இங்கே வந்து போர்டிங் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நாங்கள் வந்து சென்னை வந்துட்டோம். எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் வந்து அல்லாஹ் அனைவருக்கும் ஆரோக்கியமாக நோன்பு நோக்கிறதுக்கு தௌஃபீக் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.